இது ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் அண்ட் ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் ஆர் ப்ரொமோட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. லைக் ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. என்னோடய கசின் ஒருத்தர் இருக்கான், அவன் என்னோட 7 month சின்னவன் தான். லைக் நான் மேக்ஸிமம் சினிமா பற்றி பேசுறது அவன் கூட தான் எல்லா டைம். அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இதே மாதிரி 9 to 6 வேலை பார்க்கவே மாட்டேன்ட்டு 3 years வேஸ்ட் பண்ணான். ஆனால் அந்த 3 yearsல அவன் 9 to 6 வேலை இல்லை, எந்த வேலையும் பார்க்கல. அண்ட் எங்களுக்கு பேஷன் சினிமாவுக்கும் உதவு பண்ணல. இப்போ ரிக்ரெட் ஃபீல் ஆகுதான். இப்போ என் கூட என்ன மாதிரி அவன் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கான். ஸோ அவனுக்கு அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் என்னாச்சு, 9 to 6 வேலை பார்த்து என்ன கிடைக்க போகுது, எனக்கு இந்த ருட்டீன் வேலை போக வேணாம், எனக்கு இந்த ருட்டீன் லைஃப் வேணான்னு தான். பட் இப்போ பார்த்தா அவனே அந்த ருட்டீன் லைஃப் கிடைக்குமான்னு தவிச்சுன்னு இருக்கான். ஈவன் நானும் அதே தான். ஸோ நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேவா, நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் ஆர் எனி ஷிஃப்ட் நம்ம லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த ரீல்ஸு அண்ட் மற்றவங்க இன்ஃப்ளூயன்சர், சோ கால் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறவங்க மட்டும் இன்ஃப்ளூயன்சர் இல்லை. நம்ம எதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமோ, நம்ம மைண்ட் செட் அங்கே அட்டாச் ஆகுதோ, அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ நம்ம எது வச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம மைண்ட் செட் கிளியராக வச்சுன்னு வந்தோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும். ஈவன் நம்மளுக்கு சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு அந்த ஐடியா இருக்காது இதில் போனால் எப்படி என்ன ஏதுன்ட்டு. பட் போன பிறகு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே இது மாதிரிட்டு இதே சில பேர் சொன்னாங்க அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா ஐ எம் ஷுர் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணுறவங்கன்ட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட ஒரு அண்ணன் இருந்திருந்தா, ஒரு எல்ஸ் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா, இல்லை நான் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் ஏதாவது கைட் பண்ணுறவங்க மென்டர் இருந்திருந்தா, அந்த மாதிரி இருக்குவாங்கள்ல ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணக்கு. சம் ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா படிச்சிருந்தாங்க, ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல, சாரி, அவங்க சொல்கிறது கேட்குறதும் நல்லது தான். லைக் அவங்க எதுவும் நீ கெட்டு போகணுன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் சொல்லுவாங்க. பட் நீங்களே லைஃப் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது மாதிரி கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் மேக் ஷுர் யூ சேவ் மணி. எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் காசு வச்சு தான் நம்மளுக்கு மதிப்பு. ஓகேவா, இந்த உலகம் இப்படி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த உலகம் அப்படி இல்லை, இது அதுக்கான உலகம்னா இல்லை, ஆனால் அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆமாம். ஸோ டேக் கேர் கைஸ், பாய்.